ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி வளர்ப்பு முறையை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸை பற்றி சொல்ல போகிறேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே முடியை பின்னின வாக்கில் விடாதீங்க. அதை அவுத்து ஃப்ரீ ஹேர் விட்டு பழகுங்க. ஏன்னா அந்த சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவு வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் நல்லா நல்லெண்ணெய் வச்சு நல்லா சொதம்ப வச்சு குளிச்சிருங்க. இதனால் பாடி ஹீட்லாம் கம்மியாகும். இதனால் முடி கொட்டுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிற்கும். சரிங்களா? வாரத்தில் 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 நாள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச ஜூஸ் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் முடி கொட்டுது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அதை சரி பண்ணிடணும். ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணுறது கஷ்டம். நான் முடி கொட்டுது அப்படின்னாலே ஒரு ஜூஸ் எடுத்துக்குவேன். அது ரொம்ப காசுலாம் கிடையாது. ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலை வாங்க. இது சாப்பாட்டிலலாம் வச்சோம் அப்படின்னா நம்ம தூக்கி எரிஞ்சிடுவோம், சாப்பிடவே மாட்டோம். கருவேப்பிலை ஜூஸ் அப்படியே அரைச்சி குடிக்க முடியும்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் அப்படியே அரைச்சி குடிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் அப்படிலாம் குடிக்க முடியாது. கருவேப்பிலை தயிர் 2 மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சி குடிச்சுப்பேன். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக அதில் தயிர் ஊற்றி உப்பு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு போட்டு அடித்து குடிச்சிடுவேன். இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுறது டக்கு நிற்கும். முடி வளர்கிறதுக்கும் நல்லா தூண்டுதலாக இருக்கும். இது எப்போவுமே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடியது தான். அதனால் நான் இதை டக்குன்னு ரெடி பண்ணி குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நட்ஸு, பேரிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம். முடி உதிராமல் இருக்கிறதுக்கு, நல்லா வளர்கிறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு தேவையில்லை. எந்த ஒரு இது பண்ண தேவையில்லை. முடி இருந்துச்சு இப்போ கொட்டிருச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். சூப்பராக முடி வளரும். இந்த மாதிரி நீங்கள் முடியை பாதுகாக்கணும். ஏனோ தானோன்னு விட்டுட்டு எனக்கு முடி கொட்டுதுன்னா சொல்லாதீங்க. அப்புறம் முட்டை தேய்ச்சி குளிங்க. அது முடி கொட்டுறதை கண்ட்ரோலாக ஸ்டாப் பண்ணும். அப்படி இல்லை, அது உங்களுக்கு சேரலாம், ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். சேரலாம் அப்படின்னா அதை விட்டுறலாம். நீங்கள் அந்த கருவேப்பிலை ஜூஸ் மெயினாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி வளரும். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.